தெய்வம் அங்கே நம்மை ஒரு கனமான பாத்திரமாக உபயோகம், நம்முடைய பிள்ளைகளுக்கோ விசுவாசிகளுக்கோ தேவன் அதை உபயோகப்படுத்தத்தக்கதாக எடுத்து அங்கே வைக்க வேண்டும். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீ இருந்தவராகவே இருந்த ஆண்டவரே, இது உம்முடைய ஜனங்களாக எங்களை தோப்பு நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலவெளியிலும் ஆண்டவரே, உடைய சமூகத்தில் ஆண்டவரை ஆராதிக்க முடியாத தோப்பனே, எங்களை உடைய ஜனங்களை கூட்டி சேர்த்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனை உடைய பொற்பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தோப்பனே. இதோ நீரே ஆண்டவரே இந்த இடத்துல வந்த ஆண்டவரே, இதோ இந்த ஆராதனை ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம் கர்த்தா. வார்த்தைகள் ஆண்டவரை தகப்பனே, ஒவ்வொரு ஆண்டவரே விசுவாசத்தின் காரியங்கள் தகப்பணும். இதோ ஆண்டவரே பாடல்கள் தகப்பனே, அத்தனையும் கர்த்தருடைய நாம மையப்படும்படியாய் தொடக்க முடிவரைக்கும் தகப்பனே நீரே கூட நடத்த முடியாத பொற்பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் இயேசு நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அவருக்காரோ பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 6, பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 6. இந்த வானம் பூமி யாவையும் படைத்து ஆளுகை செய்கிறதான அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன், அவருடைய வார்த்தையினால் எல்லாவற்றையும் சிருஷ்டித்ததான அந்த வல்லமையுள்ள தேவனை மகிமைப்படுத்தும் வண்ணமாய் நாம் இந்த பாடலை பாடுவோம். அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் பெருகை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியாளனை எங்களுள்ளம் அழிந்தோரை துதியுங்கள். ஐக்கினியே கண்மலையே படைத்தோரை துதியுங்கள். ஐக்கினியாய் கல்மனதை உடைத்தோரை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர்
புஸ்தகத்திலே பாடலன் 691. பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 691. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூமியில் கண்டதில்லை என்றான் அந்த பாடலை. அவரை விட அழகுள்ளவரை இங்கே யாருமே இல்லை என்றான் அந்த சிந்தை உள்ளவர்களாய் எப்பொழுதுமே அவரே நமக்கு மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருக்கிறான் அந்த தெய்வத்தை நினைத்தவர்களாய் இந்த பாடலை பாடுவோம். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளோரே பூவிலன் தன் வாழ்க்கையார் நீரே போதும் வேறே வேண்டாம் என்ற நண்பர் இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உங்களுக்கு சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய 2வது நிருபம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இதயத்தோட கர்த்தரை தொழுதுகளுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. போதும். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்கள், மண்ணும் மரமுமான பாத்திரங்கள் இருக்கின்றது. அதிலே சில பாத்திரங்கள் கனத்துக்குரிய பாத்திரமாய் அதற்கு நாம் மிக கவனமாய் அதை பாதுகாக்கக்கூடிய கையாளக்கூடிய பாத்திரங்கள். சில பாத்திரங்கள் கனவீனமான பாத்திரங்கள், அதற்கு நாம் அவ்வளவாய் அந்த பாத்திரங்களுக்கெல்லாம் பாதுகாப்பாய் அதை கவனமாய் அதை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு இல்லாத அப்படிப்பட்ட கனவீனமான பாத்திரங்களும் இருக்கின்றது. அவ்வாறான ஒரு வாழ்க்கையைப் போல சபையை, அந்த வீடு தேவனுடைய சபையிலே கனத்துக்குரிய பாத்திரங்களும் இருக்கின்றன, கனவீனத்துக்குரிய பாத்திரங்களும் இருக்கின்றன. 2 பாத்திரங்களுமே உபயோகத்திற்கு உட்படுத்தப்படக்கூடிய பாத்திரங்கள் தான். ஆனால் எஜமான் உபயோகிக்கக்கூடிய பாத்திரமாக இருக்க வேண்டும். அந்த எஜமான் எந்த பாத்திரத்தை அவர் உபயோகிக்க விரும்புவார் என்றால் கனமான பாத்திரத்தை தான் அவர் உபயோகிக்க விரும்புவார். கனவீனமான, நாம் யாராவது வீட்டுக்கு பெரிய விருந்தாளிகள் வந்தால் யாராவது நாம் இந்த மண் சட்டியோ இல்லாவிட்டால் அந்த மரத்தினால் செய்யப்பட்ட அந்த பாத்திரங்களை கொண்டு அவர்களுக்கு உணவு பரிமாறுவதற்கோ இல்லாவிட்டால் ஒரு தேநீரை கொடுப்பதற்கோ நாம் அவ்வாறு விரும்ப மாட்டோம். அந்த மேஜையிலே கனத்துக்குரிய கனமான பாத்திரங்களைத்தான் அங்கே வைத்து அவர்களுக்கு உணவு பரிமாறுவோம். ஏனென்றால் அந்த விருந்தாளிகள் விசேஷித்தவர்களாக இருக்கின்றார்கள். நாம் கொடுக்கின்ற உணவு அதனுடைய அவர்களிடத்திலே நாம் பரிமாறுகின்ற உபசரிக்கின்ற அந்த உபசாரம் அது ஒரு கனத்துக்குரியதாக இருக்க வேண்டும் என்று நாம் அவ்வாறு எண்ணி அந்த பாத்திரங்கள் எல்லாம் கூடுதலாக எல்லாம் அந்த சோல்கேஸுக்கு உள்ளே இருக்கும், இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு அடைத்து இருக்கக்கூடிய பெட்டிகளுக்குள்ளே இருக்கும். அதெல்லாம் வெளியிலே வைக்க மாட்டோம். அதை உபயோகப்படுத்த வரும்பொழுதுதான் அதை நாம் உபயோகப்படுத்துகின்றோம். ஏனென்றால் அந்த அவர்களை நாம் நன்றாக உபசரிக்கக்கூடிய ஒரு கனத்தை கொடுப்பதற்கு எஜமான் அவ்வாறு தான் நம்மை தேவன் உபயோகப்படுத்துகின்ற அந்த வாழ்க்கையெல்லாம் எஜமான் உபயோகப்படுத்தக்கூடிய பாத்திரங்கள், அது கனத்துக்குரிய பாத்திரங்களைத்தான் அவர் எடுத்து உபயோகப்படுத்த விரும்புகின்றார். கனவீனமான பாத்திரத்தை அதற்காக அவர் அப்படியே விட்டு அதை ஒதுக்கி விடுவதல்ல. அவர் என்ன செய்கின்றார், அந்த கனவீனத்துக்குரிய பாத்திரங்கள் அது கனமுள்ள பாத்திரமாக மாறும்படிக்கு அவர் அதை சுத்திகரிக்கின்றார். ஆகையால் அவர் சொல்லுகிறார் 21, ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால்
எந்த இவைகளை விட்டென்றால் என்ன? தன்னுடைய வாழ்க்கையிலே எதெல்லாம் தேவனுக்கு முன்பாக கனவீனமாய் தன்னை வைத்திருக்கின்றது, எப்படிப்பட்ட பாவங்கள், எப்படிப்பட்ட காரியம் தன்னை ஒரு கனவீனமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே வைத்திருக்கிறது. அதாவது எஜமான் அதை எடுத்து பயன்படுத்த முடியாமல் சில சூழ்நிலைகளில் வாழ்க்கையிலே பாருங்கள், பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் ஒரு கனமான பாத்திரமாக அந்த எஜமான் எடுத்து பிள்ளைகளுக்கு பெற்றோர்களை மாதிரியாக காட்ட முடியாமல் இருக்கின்றது. பிள்ளைகள் என்னை பார்த்து நீ நடந்து கொள், என்னுடைய வாழ்க்கையை பார்த்து நீ கற்றுக்கொள், நான் எப்படி இருக்கின்றேன் அதே போல நீ அவ்வாறு வாழ்ந்து கொள் என்று சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையிலே கூட நாம் ஒரு கனவீனமான ஒரு பாத்திரமாக இருக்கும் பொழுது, தேவன் சில சோதனைகள், சில துன்பங்கள், சில பிரச்சனைகள் வரும் பொழுது நம்மை அந்த சூழ்நிலைக்குள்ளே எடுத்து அதை காட்டி அதை ஒரு கனமான பாத்திரமாக அதை காட்ட முடியாத அளவுக்கு நாம் சில வாழ்க்கையிலே சில சூழ்நிலையிலே கனவீனமாக இருக்கின்றோம். அந்த கனவீனமான அந்த வாழ்க்கையை தேவன் என்ன சொல்லுகிறார்? இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். நாம் கோபத்தின் பிள்ளைகள் கோபப்படுகின்றார்கள், இல்லாவிட்டால் வேறு விசுவாசிகள் அவர்கள் கோபப்படுகிறார்கள் என்றால், நாம் தேவன் நம்மை ஒரு கனமான பாத்திரமாக வைத்து, இங்கே பார், என்னை போல பொறுமையாக இருக்க கற்றுக்கொள். உலகத்தை பிள்ளைகள் நேசிக்கிறார்கள், நம்மை தேவன் அங்கே முன்னே வைத்து அங்கே சொல்ல வேண்டும், இங்கே பார், இந்த உலகத்தை நான் வெறுப்பதைப் போல, இந்த உலகத்தை நான் நேசிக்காமல் வாழ்வதைப் போல நீ அவ்வாறு வாழ்ந்து கொள். இல்லாவிட்டால் பணாசையோ, இல்லாவிட்டால் எந்த ஒரு தீமையான பழக்க வழக்கங்களோ, எந்த ஒரு பாவத்துக்குரிய காரியங்களோ, அவ்வாறான தேவபக்திக்கு இடர்களாய் வரக்கூடிய எந்த ஒரு வாழ்க்கையோ அது ஒழுக்கத்தை குறித்திருக்கலாம், வேறு எந்த காரியங்களை குறித்து எதையுமே தெய்வம் அங்கே நம்மை ஒரு கனமான பாத்திரமாக உபயோகம், நம்முடைய பிள்ளைகளுக்கோ விசுவாசிகளுக்கோ தேவன் அதை உபயோகப்படுத்தத்தக்கதாக எடுத்து அங்கே வைக்க வேண்டும். வைத்து, இங்கே பார், நான் எப்படி இருந்தேன், நான் எப்படி இருக்கின்றேன் என்று அந்த வாழ்க்கையிலே அவர்களை கனமான வாழ்க்கைக்குள்ளே நடத்தத்தக்கதற்கு ஏதுவாக தேவன் என்ன செய்கின்றார்? அவ்வாறான வாழ்க்கையிலே தான் நம்மை தேவன் நடத்த விரும்புகின்றார். ஆகையால் இவ்வாறான வாழ்க்கைக்கு அவ்வாறு நாம் தேவன் நம்மை உபயோகப்படுத்த முடியுமா? நம்மை அந்த ஒரு கனமான பாத்திரமாக ஒரு சூழ்நிலை மத்தியிலே நம்மை எடுத்து அடுத்தவர்களுக்கு காட்ட முடியுமா? அப்படி முடியவில்லை என்றால் அதற்கு நம்மிடத்திலே குறைபாடுகள் இருக்கின்றது. நம்மிடத்திலே கோபம் இருக்கலாம், நம்மிடத்திலே பாவம் இருக்க, நம்மிடத்திலே இச்சை இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம். ஆகையால் அதைத்தான் சொல்லுகிறார், ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நாம் ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாக நாம் உபயோகப்பட முடியாமல் இருக்கின்றோம். சில பெற்றோர்கள் சில பிள்ளைகளுக்கு புத்தி சொல்வதற்கு தைரியம் இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள், புத்தி சொல்ல முடியாமல் இருக்கிறார்கள். ஏனென்றால் நானே அதை செய்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய பிள்ளைக்கு எப்படி அதை சொல்ல முடியும் என்ற ஒரு குற்ற மனப்பான்மை. ஆனால் நாம் சொல்லுகின்றோம், ஆனாலும் ஒரு குற்ற மனப்பான்மை. நானே இவ்வாறு வாழ்கின்றேனே, எப்படி இந்த பிள்ளைக்கு நான் சொல்ல முடியும்? ஆனாலும் பிள்ளை இப்படி போய்விடக்கூடாது. இல்லாவிட்டால் ஒரு விசுவாசி தவறு விடும் பொழுது இன்னொரு விசுவாசி அதை சொல்லும் பொழுது நானே இவ்வாறு செய்கின்றேன், அதை எப்படி நாம் போய் சொல்ல முடியும்? ஒருவேளை நாம் செய்வது அடுத்தவர்களுக்கு தெரியாவிட்டால் நாம் சொல்லுவதை கேட்பார்கள், தெரிந்து விட்டால் என்ன சொல்லுவார்கள்? நீங்களே இப்படித்தானே வாழ்கின்றீர்கள், இப்படியே நீங்கள் வாழ்ந்து கொண்டு நீங்கள் எனக்கு சொல்லுகிறீர்களே, முதல் நீங்கள் உங்களை சரி செய்யுங்கள் என்று அவ்வாறு சொல்லுவார்கள். அவ்வாறு அந்த வாழ்க்கையிலே ஒருவன் முதலாவது தன்னை சுத்திகரித்து கொண்டு, அடுத்ததாய் அவன் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கப்பட்ட அவன் சுத்திகரித்து தன்னை முதலாவது பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். அதாவது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கனவீனத்துக்குரிய ஒவ்வொரு காரியங்களையும் தன்னை விட்டு அவன் விலக்குவதற்கு ஏதுவாக தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் பிரயாசப்பட வேண்டும். கனவீனமாகவே தம்முடைய வாழ்க்கையை அப்படியே நாம் வைத்து கொண்டு வாழ்ந்தால் அது என்ன நடக்கும் என்றால் உபயோகப்பட மாட்டோம்.
உபயோகப்படாத பாத்திரத்தினால் என்ன பலன் இருக்கின்றது? யோசித்து பாருங்கள். நம்முடைய வீட்டிலே எதற்குமே உபயோகப்படாத ஒரு பொருள் இருந்தால் அந்த பொருளை கொண்டு வந்து முன்னே வைத்து அதற்கு ஒரு இடத்தை ஒதுக்கி அதற்கே முக்கியத்துவம் கொடுக்க முடியுமா? அதை கொண்டு ஒரு ஓரத்திலே உபயோகப்படாத பொருள் ஒரு ஓரத்திலே கொண்டே போட்டு விடுவோம். இல்லாவிட்டால் அதை அங்கே நாம் பார்க்கக்கூடாத ஒரு இடத்துல கொண்டு அதை ஒதுக்கி வைத்து விடுவோம். உபயோகப்பட வேண்டும். ஒரு குடும்பமாக இருந்தால் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உபயோகப்பட வேண்டும். ஒரு சபை என்று வந்தால் விசுவாசிகளுக்கு உபயோகப்பட வேண்டும். அவிசுவாசிகளுக்கு விசுவாசிகள் உபயோகப்பட வேண்டும். அந்த உபயோகத்திற்கு உட்பட்ட ஒரு வாழ்வு நம்மிடத்திலே இல்லை என்று சொன்னால் அவன் அப்படிப்பட்டவன். எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாத மனுஷனாக அவன் போய்விடுவான். எந்த நல்லதையுமே அவனால் செய்ய முடியாது. அவன் பேசலாம், ஆனால் அதை செய்ய முடியாது. ஆகையாலே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவ்வாறான காரியங்களிலே அவன் தன்னை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதுமான கனத்துக்குரிய அங்கே பாத்திரமாக, எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம், எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம். நான் நன்மை செய்வதைப் போல நீ நன்மை செய், நான் மன்னிக்கிறதை போல நீ மன்னி, நான் பொறுமையாக இருக்கிறது போல நீ பொறுமையாயிரு, நான் அன்பாக இருக்கிறது போல நீ அன்பாயிரு. எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக அவன் மாறுகின்றான். எப்போது மாறுகின்றான்? அவன் தன்னை சுத்திகரிக்கின்ற வாழ்வு. உபயோகப்பட வேண்டும். யாருக்கு நாம் உபயோகப்படுகின்றோம்? நம்முடைய வீட்டிலே எந்த பொருள் உபயோகப்படாமல் இருக்கின்றது, அந்த பொருளை எங்கே இருக்கின்ற கூட நாம் மறந்து விடுவோம். உபயோகமில்லாத பொருட்களை ஏதாவது அது தேவை என்றால் அது எங்கே இருக்கின்ற தெரியாது. அதே போல எஜமான் உபயோகப்படுத்த முடியாத எந்த ஆத்மாவும் அது ஒதுக்குப்புறமாகத்தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த உபயோகமில்லாத அந்த பாத்திரத்தினாலே குடும்பத்திற்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? சபைக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? அந்த வாழ்வு மிகப்பெரிய துயரமான காரியம். ஆகையாலே தான் அவர்கள் இந்த இவைகள் விட்டு அவன் தன்னை சுத்திகரித்து தான் உபயோகப்படக்கூடிய வாழ்க்கைக்குள்ளே வர வேண்டும். அந்த வாழ்க்கை குறித்து அதில் ஒரு பிரதானமான ஒரு காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கீழே சொல்லும் பொழுது அந்த 22வது வசனத்தில் சொல்லுகிறார், அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. பாருங்கள், பாலிய இச்சை, இந்த பாலிய இச்சை என்கின்ற அந்த வாழ்க்கை காரியத்தை ஆவியானவர் இங்கே பிரதானமாய் குறிப்பிட்டு அதை கோடிட்டு காட்டுகின்றார். பாலிய இச்சை என்று தான் நாம் சொல்லுகின்றோம். இங்கே பாலிய இச்சை என்று சொல்லவில்லை, பாலியத்துக்கு உரிய. நாம் ஜெபிக்கும் போது கூட எப்படி ஜெபிக்கின்றோம்? ஆண்டவரே பாலிய இச்சைக்கு விலகியோடு உதவி செய்யும், பாலிய இச்சைக்கு விலகியோடு உதவி செய்யும் என்று தான் ஜெபிக்கின்றோம். பேசும்போது கூட பேச்சு வழக்கிலே பாலிய இச்சையை விட்டு விலகியோடுங்கள் என்று தான் ஜெபிக்கின்றோம். ஆனால் இங்கே ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்றால், பாலிய இச்சை என்று சொல்லவில்லை, பாலியத்துக்கு உரிய. பாலிய இச்சை என்பது நேரடியாக நான் ஒரு இச்சையை பார்த்து கொண்டிருப்பது, அதுதான் பாலிய இச்சை. ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ நேரடியாக நான் பார்த்து ஒரு இச்சிப்பது, இல்லாவிட்டால் ஒரு மொபைலில் ஒரு ஃபோனிலேயோ இல்லாவிட்டால் ஒரு ஏதோ ஒரு படங்களிலேயோ ஒரு அசுத்தமான ஒரு இச்சையை நேரடியாக பார்த்து கொண்டிருப்பது, அதுதான் பாலிய இச்சை. அதை சொல்லவில்லை, அதை விட்டு விலகியோடு என்று சொல்லவில்லை. அதை விட்டு விலகியோடு என்று சொன்னால் அது அவனுக்கு எதை கொடுக்காதென்றால், அவன் கனத்துக்குரிய, அதாவது பரிசுத்தமாக்கப்பட்டு உபயோகப்படக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு ஏதுவாக அவனால் மாற முடியாது. ஆகையால் அவன் எந்த ஒரு வாழ்க்கையில் பாருங்கள், பாலிய இச்சை அது நேரடியாக வரும் பொழுது அவன் பாவம் செய்யக்கூடிய காரியங்கள் அதிகம் இருக்கின்றது. அந்த உதாரணத்துக்கு
அந்த தாவீதுடைய கண்கள் அந்த குளித்து கொண்டிருந்த அந்த பத்சேபாளை பார்க்கும் பொழுது அங்கே ஒரு பாலிய இச்சையிலே அங்கே நேரடியாக இச்சை அது பாவம் செய்ய வைத்து விட்டது. அவ்வாறான காரியத்தை போல சிம்சோன், இவள் என்னுடைய கண்ணுக்கு மிகவும் அழகானவள், என் கண்ணுக்கு மிகவும் பிரியமானவள். அந்த நேரடியான ஒரு இச்சை அவனுடைய வல்லமையை இழக்க வைத்தது. அதே நேரம் அவ்வாறான காரியங்களிலே இந்த யோசேப்பை குறித்து பார்த்தால் நித்தம் 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 பார்வோனுடைய மனைவி நித்தம் நித்தம் அவனை பாவம் செய்வதற்கு ஏதுவாக அவனை அங்கே அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கொடுத்து கொண்டே இருந்தாள். ஆனால் யோசேப்பு என்ன செய்தார்? அவர் வஸ்திரத்தை பிடிக்கும் பொழுது வஸ்திரத்தை கழட்டி விட்டு ஓடினார் என்று அது கடைசியிலே தான் அதாவது அந்த கட்டமெல்லாம் முடிகிற கடைசி நேரம் தான் அது சொல்லப்படுகிறது. ஆனால் யோசேப்பு அப்போதுதான் முதலாவது ஓடினார் என்றில்லை, அவர் நித்தம் நித்தம் அந்த வார்த்தையிலே அவள் தன்னோடு உறவு கொள்ளும்படிக்கு நித்தம் நித்தம் அவள் பேசுகின்ற அந்த நாள் ஆரம்பத்தில் இருந்தே யோசேப்பு என்ன செய்தார்? அந்த வார்த்தைகளுக்கு விலகி ஓடினார், அந்த இடத்தை விட்டு விலகி அந்த சூழ்நிலையை விட்டு விலகி ஓடினார். அதுதான் பாலியத்துக்கு உரிய பாலியம் என்று சொல்லக்கூடியது. அப்பொழுது அந்த பார்வோனுடைய மனைவி யோசேப்பை தன்னோடு உறவு கொள்ளும்படிக்கு பலவந்தம் பண்ணி அந்த அறையிலே பலவந்தம் பண்ணுகின்ற அது இச்சை, அதான் இச்சைக்கு இடம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. மற்றபடி அந்த பேசுகின்றது அடிக்கடி அந்த பாலியத்துக்குரிய வார்த்தைகளை சொல்லும் பொழுது அவன் அதை கேட்கும் பொழுதெல்லாம் அந்த பேச்சை உதறி அந்த இடத்தை உதறி அந்த ஸ்திரியை அவன் அங்கே நோக்காமல், அதுதான் என்ன, அதுதான் பாலியத்துக்கு உரிய பாலியத்தை தூண்டக்கூடிய சந்தர்ப்பம் எல்லாம் அதுதான் வாழ்க்கையிலே இச்சையை கொண்டு வரும். முதலாவது அந்த பாலிய இச்சை என்கின்றதற்கு முன்பாக அந்த இச்சைக்குள்ளே போவதற்கு உரிய சூழ்நிலை. உதாரணத்துக்கு இவ்வாறு சொல்லுகின்றேன், நாம் ஒரு எதேச்சையாக நாம் நடந்து போகும் பொழுதோ இல்லாவிட்டால் பஸ்ஸில் பிரயாணம் போகும் பொழுதோ இல்லாவிட்டால் ஒரு ஃபோனை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதோ ஒரு இச்சைக்குரிய ஒரு கவர்ச்சியான ஒரு இச்சைக்குரிய உங்கள் கண்கள் சோதிக்கப்படக்கூடிய ஒரு சம்பவத்தை ஒரு காட்சியை பார்க்கிறீர்கள், இல்லாவிட்டால் ஒரு மனுஷியை பார்க்கிறீர்கள், ஒரு மனுஷனை பார்க்கிறீர்கள். இவ்வாறு அங்கே பார்க்கும் பொழுது இந்த கண்கள் ஆரம்பத்திலே சாதாரணமாய்த்தான் பார்க்கும், பிற்பாடு அது எப்படி இச்சையாக மாற ஆரம்பிக்கிறது என்றால் அந்த பார்வையிலே என்ன வரக்கூடாது என்றால் அந்த ஏவாள் பார்வையிலே அவளுக்கு என்ன வந்தது? இன்பம் வந்தது என்று பார்க்கின்றோம். பார்வைக்கு இன்பம், அவள் அப்போதுதான் அந்த கனியை பார்த்தாள். பார்வைக்கு இன்பம், பார்வைக்கு இன்பம் என்கின்ற ஒன்று வருகிறது என்பது நம்முடைய இருதயத்துக்கு தெரியும். அது இந்த பெண்ணையோ ஆணையோ இந்த ஒரு பாலியத்துக்குரிய ஏதோ ஒரு காட்சியை பார்க்கும் பொழுது அதனாலே ஒரு இன்பம் இப்பொழுது நமக்கு வருகின்றது என்பது நம்முடைய இருதயத்துக்கு தெரியும். இப்பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? அந்த எதேச்சையாக பார்த்த அந்த காரியத்தை இப்பொழுது அடுத்த கட்டம் நாம் அதை இப்பொழுது அந்த பார்வையை நாம் திருப்புகின்றோம். இரண்டாவதாய் அந்த பார்வையிலே அந்த இன்பம் என்ன செய்கிறது? திரும்ப மறுபடியும் ஒரு தடவை அதை பார், அந்த பெண்ணை மறுபடியும் அந்த காட்சியை மறுபடியும் ஒரு தடவை பார், இந்த சம்பவத்தை மறுபடியும் ஒரு தடவை பார். அந்த இன்பம் தான் இப்பொழுது எதை கொண்டு வருகிறது என்றால் பாலிய இச்சைக்கு நம்மை கொண்டு போகின்றது. ஆனால் பாலியத்துக்கு உரிய என்று சொல்லக்கூடியது அவ்வாறு உனக்குள்ளே அந்த இன்பம் தோன்றி மறுபடியும் நீ உன்னை பார்க்கும்படிக்கு அவ்வாறு செய்யும் பொழுது நீ நிற்கின்ற இடம்
நீ எங்கே நின்று கொண்டிருக்கிறாய்? எந்த சூழ்நிலை நின்று கொண்டிருக்கின்றாய்? நீ இப்பொழுது எதை பார்த்து கொண்டிருக்கின்றாய்? அதுதான் அந்த பாலியத்துக்குரிய அந்த இச்சைக்குள்ளே கொண்டு போகக்கூடிய சந்தர்ப்பம், சூழ்நிலை. ஆகையால் நீ என்ன செய்ய வேண்டும்? பாலியத்துக்கு உரிய அதை உனக்கு பாவத்தை கொண்டு வரக்கூடிய அந்த இடத்தை விட்டு நீ போய்விடு. அந்த நபருக்கு முன்பாக நிற்பதை விட்டு நீ போய்விடு. உன்னுடைய கையிலே இருக்கிற மொபைலிலே இருக்கக்கூடிய அந்த பகுதியை நீக்கிவிடு. அவ்வாறு அதற்குரிய காரியங்களுக்கு, அந்த சம்பவங்களுக்கு, அந்த பேச்சுக்களுக்கு நீ இடம் கொடுத்தால் நீ என்ன செய்து விடுவாய்? பாலிய இச்சையிலே விழுந்து விடுவாய். ஆகையால் இச்சையிலே விழுவதை விட இச்சைக்குரிய யாரிடத்தையாவது நமக்கு பேச வேண்டும் என்று ஒரு எதிர்பாளரோடு நமக்கு பேச வேண்டும் என்று ஒரு ஆசை, இருதயத்திலே ஒரு ஆசை, இந்த பெண்ணோடு கொஞ்சம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், இந்த ஆணோடு கொஞ்சம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று அந்த ஒரு விருப்பம், அந்த ஆசை இருதயத்திலே உருவாகின்றதே, அதுதான் பாலியத்துக்குரிய அந்த பாவத்தை கொண்டு வருவதற்குரிய காரியம். இது எல்லாம் அந்த பாவத்தை நமக்குள்ளே உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகள். ஒரு சாதாரணமாய் ஒரு ஆணோடோ பெண்ணோடோ அதிகமாக தொலைபேசியிலே பேசுகின்ற காரியங்கள், அது நாம் சாதாரணமாக பேசுகின்றோம் என்று அவ்வாறு நாம் எண்ணிக்கொண்டு அவ்வாறு அது ஆரம்பம். எப்போதுமே பாவம் என்பது எதேச்சி அடுத்த வாக்கிலே நமக்குள்ளே வருவதில்லை. ஏவாளுக்குள்ளே பாவம் எப்படி வந்தது? அவள் கனியை பறித்து புசித்தது, அதெல்லாம் கடைசி. அதற்கு முன்பு என்ன? அவள் அந்த கனியை பார்த்தாள், பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு அது நல்லதும் அழகுமாக இருப்பதைத்தான் முதலாவது பார்த்தாள். அவ்வாறுதான் அந்த பாலியம் எப்படி, அந்த இச்சை எப்படி உருவாகிறது என்றால், இவர்களோடு பேச நல்லா இருக்கின்றது, இவரோடு இன்னும் கொஞ்சம் பேசிக்கொண்டிருக்க வேண்டும், இவர்களோடு இன்னும் கொஞ்சம் பேசிக்கொண்டிருக்க வேண்டும் என்று, இல்லாவிட்டால் இவர்களை கொஞ்சம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், இவருடைய முகத்தை கொஞ்சம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அவ்வாறு அந்த தூண்டப்படுகின்ற காரியங்கள், அந்த தூண்டப்படுகின்ற காரியங்கள் இல்லாவிட்டால் தனிமையில் இருக்கக்கூடிய அந்த ஏதாவது எதிர்பாளரோடு அவர்கள் தனிமையில் இருக்கும் பொழுது நாம் தனிமையிலே உட்கார்ந்து கொண்டு பேசுகின்றோம். ஆனால் அப்போதெல்லாம் பாவம் இல்லை. இப்போது எனக்கு இச்சை இல்லை, இவரோடு தனிமையிலே பேசிக்கொண்டிருக்கிறேன், இந்த சகோதரியோடு தனிமையிலே பேசிக்கொண்டிருக்கிறேன், இந்த அவுசுவாசியான ஒரு ஆணோடோ பெண்ணோடோ ஒரு எதிர்ப்பாளரோடு நான் தனியே நின்று பேசிக்கொண்டிருக்கின்றேன். பாவம் இல்லைதான். எப்பொழுது பாலியத்துக்குரிய இச்சை எப்பொழுது உருவாகும் என்றால், இது எல்லாம் அதற்கு வழிவகுக்கின்ற காரியங்கள், இதுதான் அதற்கு வழி. இந்த வழி அப்படியே கொண்டு போய் எந்த கிடங்குக்குள்ளே தள்ளிவிடும் என்றால் அந்த இச்சைக்குள்ளே அப்படியே தள்ளிவிடும். அதுதான் ஆரம்பத்துக்குரிய காரியம். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட பாலிய இச்சையை கொண்டு வரக்கூடிய அதற்கு உரிய அந்த சந்தர்ப்பங்கள், அதுக்குரிய அந்த சூழ்நிலைகளை விட்டு அதை விட்டு நீ விலகியோடு. அப்படி நீ விலகி ஓடினால்தான் உன் இருதயம் சுத்த இருதயமாக இருக்க முடியும். ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று ஆண்டவர் சொன்னார். இந்த இருதயத்திலே விபச்சாரம் இருந்தால் இந்த இருதயம் சுத்த இருதயமாக இருக்க முடியாது. இந்த இருதயம் சுத்த இருதயமாக இல்லாமல் இருந்தால் தன்னுடைய மனைவியினிடத்திலே அவன் சரியாக தன்னுடைய கணவனிடத்திலே சரியாக அன்பு செய்ய முடியாது. கிளை அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுவதுடனே நீதியையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. யாரோடு நான் சேர முடியும்? சுத்த இருதயம். ஒரு மனைவியிடத்திலே சுத்த இருதயம் இருக்க முடியும். அவள் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு தன்னை காத்து கொண்டு பாலியத்துக்குரிய, அதாவது எதிர்ப்பாளர்களோடு அனாவசியமான பேச்சுக்கள்,
நீண்ட உரையாடல்கள், அவர்களை எப்பொழுதுமே அவர்களை தரிசிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய போட்டோக்களை தங்களுடைய ஃபோனிலே வைத்திருப்பதோ இல்லாவிட்டால் அவர்களை அடிக்கடி பார்க்கின்ற அப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளே ஒரு மனைவியானவள் தன்னை விலக்கி தன்னை பாதுகாத்து கொண்டு வாழ்ந்தால் அவள் ஒரு சுத்த இருதயமுடையவள். அப்படிப்பட்ட மனைவி தன்னுடைய கணவனிடத்திலே நல்ல அன்பாக இருப்பாள், எரிந்து விழ மாட்டாள். தன்னுடைய கணவனிடத்திலே வெறுப்பாக நடக்க மாட்டாள். அவளுடைய பேச்சுக்கள் அவனை ஏதோ வெறுப்படை செய்வதைப் போல, உதாசீனப்படுத்துவதைப் போல, இல்லாவிட்டால் ஏதோ தரக்குறைவாய் அவனை அவமானப்படுத்துவதைப் போல, கீழ்த்தரமாக வைப்பதைப் போல அவளுடைய பேச்சுக்கள் அவளுடைய கணவனிடத்திலே இருக்காது. ஏனென்றால் அவளிடத்திலே அன்பு இருக்கிறது. அந்த அன்பை எப்படி அவள் பெற்றுக்கொண்டாள்? அவள் சுத்த இருதயம் அவளுக்குள் இருக்கின்றது. அந்த பாலியத்துக்குரிய அந்த இச்சைகளிலே தன்னை அதற்குரிய அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அவள் விலக்கி 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 வாழ்கின்றாளே. எனக்கு பாலிய இச்சை இல்லை, நான் எந்த பெண்ணோடு பேசினாலும், நான் எந்த ஆணோடு பேசினாலும் எனக்கு இச்சையே வராது. அப்படிப்பட்டவன் யார் என்றால் அவன் அன்னகர். தாயின் வயிற்றில் பிறக்கும் பொழுது அன்னவர்களாய் பிறந்தவர்கள் உண்டு, மனுஷர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்கள் உண்டு. அன்னகர்களுக்குத்தான் என்ன இருக்காது? இச்சை இருக்காது. அவர்களால் திருமணம் செய்ய மாட்டார்கள். எனக்கு யாரிடத்திலே பேசினாலும் எனக்கு இச்சை வராது என்று சர்வசாதாரணமாக ஒரு எதிர்ப்பாளரோடு ஒரு பேசிக்கொண்டோ இல்லாவிட்டால் அவர்களோடு உட்கார்ந்து கொண்டோ தனிமையாய் அவர்களிடத்திலே நேரத்தை செலவழித்து கொண்டோ இவ்வாறு வாழ்கின்ற அந்த வாழ்க்கை அவர்களுக்குள்ளே இச்சை கொண்டு வராது என்று நினைக்கிறீர்களா? வரும். அவர்கள் அந்த வழியை இப்பொழுது திறந்து விட்டார்கள். ஆகையாலே தான் அந்த வழியிலே அவர்கள் நடந்து 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 போக ஆரம்பிக்கும் பொழுதுதான் படுகுழியிலே விழுந்து விடுகிறார்கள். அவர்கள் பாவம் செய்து விடுகின்றார்கள், விபச்சாரம் செய்து விடுகின்றார்கள். இன்றைக்கு பாருங்கள், பால்ய இச்சை தான் குடும்பத்துக்குள்ளே பெரிய பிரச்சனைகளை கொடுக்கின்றது. ஒரு கணவன் ஒரு பாலிய இச்சைக்குரிய மனுஷனாய், ஒரு மனைவி பாலியத்துக்குரிய இச்சைக்குரிய மனுஷியாய் ஒரு குடும்பத்திலே வாழும் பொழுதுதான் குடும்பங்கள் சரியான சமாதானத்திலே இல்லை, குடும்பங்களிலே சரியான அன்பில்லை. இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் அது சினிமாவிலேயோ சினிமா நடிக்கக்கூடியவர்களோ இல்லாவிட்டால் வேறு எந்த பதவியில் இருக்கக்கூடியவர்களோ மற்ற எந்த உலக மனுஷர்களும் எல்லாரும் பார்த்தால் என்ன, எங்கும் பார்த்தால் எல்லாம் விவாகரத்து, இல்லாவிட்டால் அவரை விட்டுவிட்டார், இவரை விட்டுவிட்டார், அவரோடு வாழவில்லை, இவரோடு வாழவில்லை, இல்லாவிட்டால் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை. பாருங்கள், குடும்ப வாழ்க்கையிலே சந்தேகம் என்கின்ற ஒன்று கூட குடும்ப வாழ்க்கையிலே உருவாகின்றது. சந்தேகம் என்பது சிலர் சும்மா இருப்பவர்களிடம் சந்தேகப்படுவார்கள். கணவன் நன்றாக இருப்பாள், அவட்ட மனைவி நன்றாக இருப்பாள், அவள் ஒரு சுத்த இருதயம் கொண்டவளாக இருப்பாள். ஆனால் அவர்களுக்கு என்ன வரும் என்றால் சந்தேகம் வரும். இவர் யாரிடத்திலேயாவது பேசினால் இவர் ஏன் அவரோடு பேசுகின்றார், இவர் ஏன் அவரோடு பேசுகின்றார்? என்னுடைய வாழ்க்கையிலே நான் சாட்சியாக சொல்லுகின்றேன். நான் திருமணமாகி 28 வருடம் இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய மனைவி அந்த ஆரம்பத்திலே ஒரு சந்தேகம் என்கின்ற ஒன்று என்னுடைய இருதயத்திலே தலை தூக்க ஆரம்பிக்கும் பொழுதே அந்த வாழ்க்கையை அன்றைக்கே தேவனுடைய சமூகத்திலே நான் போராடி செவித்து கத்தர் விடுதலையாக்கி அந்த ஆரம்பம் இன்றைய வரைக்கும் என்னுடைய மனைவியிலே நான் ஒரு துளி கூட சந்தேகப்படுவதில்லை. ஏன் சந்தேகப்படுவதில்லை? யார் சந்தேகப்படுகிறார்கள் தெரியுமா? நான் சொல்லுகின்றேன், யார் சந்தேகப்படுகிறார்கள் என்றால் சுத்த இருதயத்தை தங்களுக்குள்ளே வாஞ்சிக்காதவர்கள். ஒரு மனைவியோ ஒரு கணவனோ சுத்த இருதயம் தனக்கு வேண்டும், தனக்கு வேண்டும், என்னுடைய மனைவிக்கு சுத்த இருதயம் வேண்டும் என்று ஒருவன் நினைத்தால் அவன் சந்தேகப்படுவான். என்னுடைய கணவனுக்கு சுத்த இருதயம் எப்பவுமே இருக்க வேண்டும், பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு விலகியோடி சுத்த இருதயம் அவருக்கு இருக்க வேண்டும் என்று
அடுத்தவரிடத்திலே சுத்த இருதயத்தை எதிர்பார்க்கின்ற எந்த மனைவியா எந்த கணவனா இருந்தாலும் அவர்கள் சந்தேகப்படுவார்கள். அவரிடத்திலே இல்லையோ இருந்ததோ சந்தேகப்படுவார்கள். காரணம் என்னென்றால் சுத்த இருதயம் தனக்குள் முதலாவது தேவை. தனக்குள் சுத்த இருதயத்தை விரும்புகின்ற வாஞ்சிக்கின்ற எந்த கணவனும் எந்த மனைவியும் தன்னுடைய சொந்த கணவரையோ மனைவியையோ எந்த காலத்திலும் சந்தேகப்படவே மாட்டார்கள். இதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? என்ன மனைவிகள் சொல்லுங்கள், உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகின்றதா? ஏன் சந்தேகம் ஏன் வருகிறது என்றால், எனக்குள்ளே சுத்த இருதயம் இல்லை. பாலியத்துக்குரிய இச்சையை விட்டு நான் எப்படி விலகி ஓட வேண்டும், எப்படி நான் விலகி வாழ வேண்டும் என்றெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே அதற்காக நான் போராடி, அதற்காக நான் பிரயாசப்பட்டு, அதற்காக நான் வாழாமல் இருக்கின்ற அந்த வாழ்க்கை தான் என்ன செய்கின்றது? அந்த குடும்பங்களிலே இவ்வாறான சந்தேகங்களை உருவாக்குகின்றது, பிரச்சனைகளை உருவாக்குகின்றது, முரண்பாடுகளை உருவாக்குகின்றது. அதை ஒழிப்பதற்கு என்ன வழி? சந்தேகப்படாதீர்கள் என்று ஒரு கணவன் மனைவியை பார்த்து சந்தேகப்படாதீர்கள். ஏன் இப்படி சந்தேகப்படுகிறீர்கள்? சந்தேகத்தை விட்டுவிடுங்கள் என்றால் விட்டுவிட முடியாது. வருஷ கணக்கிலே 60 வயசு 65 வயது ஆகினாலும் சந்தேகப்படுகின்ற கணவனும் இருக்கின்றால், மனைவியும் இருக்கின்றார்கள், வாழ்கின்றார்கள். காரணம் என்னென்றால், இவர்களுக்கு எத்தனை பேர் புத்தி சொல்லியிருக்க முடியும்? ஆனால் அதையெல்லாம் கேட்டார்கள். எப்படி? ஏன் விடுதலையாக முடியவில்லை? எங்கு விடுதலை வர முடியும்? அவன் பாலியத்துக்குரிய இச்சைகளை எப்பொழுது அவன் ஜெயிக்கின்றானோ அப்பொழுது அவன் அந்த சந்தேகத்தின் ஆவியிலிருந்து விடுதலை அடைவான். சபையிலே நீங்கள் யாராவது உங்களுடைய கணவனையோ மனைவியோ நீங்கள் சந்தேகப்படக்கூடாது. அவ்வாறான சந்தேகப்பட்டால், என்னுடைய கணவன் இவ்வாறு நடக்கின்றபடியினால்தான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கின்றது, அவர் இந்த சௌரியோடு பேசுகின்றார், ஓகே, அவ்வாறு பேசினால் அதை நாம் அவருடைய வாழ்க்கையிலே அவ்வாறு அது பாலியத்துக்குரிய காரியத்தை கொண்டு போகும் என்று நாம் ஒரு ஆலோசனை சொல்லலாம். மற்றும்படி இவர் இவ்வாறெல்லாம் பேசுகின்றார், ஆகையால் இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கின்றது, என்னுடைய மனைவி இந்த ஒரு ஆணோடு அடிக்கடி பேசிக்கொண்டே இருக்கின்றாளே, இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, இதுக்குள்ளே ஏதோ இவர்களுக்கு தொடர்பு இருக்கின்றது என்றெல்லாம் கற்பனையை கட்டி தன்னுடைய இருதயத்தை சுத்திகரிக்காத வாழ்வு ஏன்? அந்த வாழ்க்கையிலே அவர் நீதிமானாக இருக்க வேண்டும். உங்களில் பாவமில்லாதவன் முதலாவது கல்லை எறியட்டும் என்றால், அந்த சந்தேகம் என்கிறது ஒன்று வந்தால் நம்மை நாம் என்ன கேட்க வேண்டும்? நான் பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு விலகி இன்றைய வரைக்கும் நான் ஓடி என்னை சுத்த இருதயம் உள்ளவனா என்னை காத்து கொண்டிருக்கின்றேனா என்று நம்மை சோதிக்க வேண்டும். அவ்வாறு சோதிக்கும் பொழுது நம்மிடத்திலே குறைவு இருக்கிறது என்கிறதை நாம் பார்த்தால் என்ன செய்ய வேண்டும்? அதை நாம் சுத்திகரிக்க வேண்டும். சுத்திகரித்து பாலியத்துக்குரிய அந்த விஷயங்களிலே நம்முடைய சகோதரர்களோ சகோதரிகளோ குடும்பத்திலே கணவனோ மனைவியோ அவர்கள் அவ்வாறு அறியாமையிலே அவ்வாறு இருந்தால் அவர்களுக்கு நாம் புத்தி சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் அங்கே எதிர்ப்பாளரோடு இவ்வாறு அங்கே பார்க்கக்கூடாது, இவ்வாறெல்லாம் பேசுவதை குறைக்க வேண்டும் என்று நாம் அவ்வாறு சொல்லலாம். நாம் எல்லோருக்கும் புத்தி சொல்ல வேண்டும். மனைவிக்கு புத்தி சொல்ல வேண்டும், கணவனுக்கு புத்தி சொல்ல வேண்டும், சௌரியர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும், எல்லோருக்கும் புத்தி சொல்ல வேண்டும். ஆகையால் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்ல வேண்டும். அந்த இச்சைக்குரிய அந்த காரியங்களை இன்றைக்கு விலகி வாழக்கூடிய சகோதர சகோதரிகள் பாலியச்சி ஜெயிக்கின்ற சகோதர சகோதரிகளாக இருப்பார்கள். அந்த பாலியத்துக்குரிய இச்சையை ஜெயிக்கின்றவர்களிடத்தில் தான் உண்மையான அன்பு இருக்கும், அவர்களிடத்திலே நல்ல சமாதானம் இருக்கும், அவர்களிடத்திலே நல்ல ஒரு ஆரோக்கியமான விசுவாசம் இருக்கும். அவர்கள் தேவனை அவர்கள் சேவிக்கின்ற அந்த உபயோக கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட சகோதரர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு, அப்படிப்பட்ட பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பாலியத்துக்குரிய இப்படிப்பட்ட காரியங்களை
நீ ஈடுபடாதே, இது உன்னை இங்கே கொண்டு போய்விடும், இது உன்னை இப்படி நடத்திவிடும் என்று அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு உபயோகமுள்ளவர்களாக மாற முடியும். அப்படி உபயோகமுள்ளதாய் அந்த எஜமான் கனத்துக்குரிய பாத்திரமாக நம்ம எடுக்க வேண்டும். இச்சை என்பது மிகப்பெரிய ஒரு அபாயமான ஒன்று. அந்த இச்சை அது எப்படி வரும்? அந்த ஏதேன் தோட்டத்திலே பிசாசு சர்ப்பத்து கூடாக வந்தான் என்று பார்க்கின்றோம். இங்கே எல்லோரும் நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் எல்லோரும் இங்கே பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு பின்னுக்கு ஒரு பாம்பு வந்திருக்கிறது என்பதை உங்களால் பார்க்க முடியுமா? நீங்கள் எல்லோரும் இப்போ இங்கே என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு பின்னுக்கு ஒரு பாம்பு வந்து இருக்கிறது. பாம்பு வந்து உங்கள் பின்னே நிற்கின்றது. உங்களுக்கு அது தெரியுமா? அது சத்தத்தை கேட்க முடியுமா? அது வருகிறது என்று ஏதாவது இரைச்சல் போடுமா? ஒன்றும் போடாது. யாராவது சொன்னால்தான் தெரியும். பாலிய இச்சை என்பது அப்படித்தான். அதற்காகத்தான் இச்சையை பிசாசு அவர்களுக்குள்ளே கொண்டு போவதற்கு அந்த சர்ப்பத்தை பயன்படுத்தினான். அங்கே நைஸாக பாவத்தை அப்படியே நைஸாக பாவம் என்று தெரியாத போல கொண்டு வந்து கண்களுக்குள்ளே விதைத்து விடுவது. ஆகையால் அதே போலதான் அந்த பாலியத்துக்குரிய சும்மாதான் நான் பேசுகின்றேன், சும்மாதான் நான் பழகுகின்றேன், சும்மாதான் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன், சும்மாதான். அதுதான் சர்ப்பம். தெரியாது. அது இச்சைக்குள்ளே கொண்டு போகிறதுங்கிறது தெரியாது. அது சும்மா நைஸாக அது ஒரு பாவம் இல்லாததை போல சும்மாதான் இந்த போனிலே இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றேன். எல்லாமே சும்மா சும்மா சும்மா. காலம் கொஞ்சம் போகும் பொழுது அதுவே நிஜமாய் மாறுகின்றது. என்னவாம்? அவரை காதலிக்கின்றாராம், இவவை காதலிக்கின்றாராம், அவரோடு அங்கே தொடர்பு வைத்திருக்கின்றாராம், இவரோடு தொடர்பு வைத்திருக்கின்றாராம் என்று அங்கே நாளடைவிலே அந்த வாழ்க்கை இச்சைக்குரிய வாழ்க்கையாய் மாறுகின்றது. என்ன காரணம்? அது சர்ப்பத்தை போல நைஸாக பேசும்போது தெரியாது, பழகும்போது தெரியாமலே இருக்கும். எதிர்ப்பாளரோடு உள்ள அங்கே உறவுகளிலே அது தெரியாததை போலவே இருக்கும். ஆகையால் அதையெல்லாம் நாம் எப்படி வைத்திருக்க வேண்டும்? அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அந்த பாலியத்துக்குரிய வழிகளெல்லாம் விட்டுவிடு, நிற்காதே, அவ்வாறான சூழ்நிலைகளை தவிர்த்து விடு, உன்னுடைய கண்களை அவ்வாறான சூழ்நிலைக்கு விலக்கி விடு, உன்னுடைய வார்த்தைகளை அவ்வாறான சூழ்நிலைக்கு விலக்கி விடு. எந்த ஒரு எதிர்ப்பாளரோடும் அவசரமான தவிர்க்க முடியாத ஏதோ ஒரு பேச வேண்டுமாக இருந்தால் அதை பேசி போகலாம். மற்றும்படி அவர்களோடு தனிமையிலே உட்கார்ந்து அவர்களுடைய வீட்டிற்கு நீங்கள் அடிக்கடி போய் அவர்களோடு நீங்கள் நல்ல அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை போன்ற ஒரு உறவை நீங்கள் வைத்துக்கொண்டு வாழ ஆரம்பித்தால், சொல்லுகின்றேன், 100க்கு 100 அல்ல, 100க்கு 1000 மடங்குன்னு சொல்லுவேன், பாவத்திலே பாலி இச்சையிலே விழுந்தே தீருவீர்கள், தப்பிக்கவே முடியாது. பாவம் எப்படி பிரவேசித்தது? ஏவாள் சாத்தானிடத்திலே போய் இந்த கனியை நான் புசிக்கலாமா, இந்த கனி சாப்பிட்டால் என்ன செய்யும், தேவன் இதை இப்படியெல்லாம் சொல்லியிருக்கின்றாரே, ஆனால் நாங்கள் இதுவரைக்கும் சாப்பிடவில்லை என்று ஏவாளா போய் சர்ப்பத்தை பிசாசினிடத்தில் ஏவாளா பேசினாள். சர்ப்பத்தினிடத்தில் ஏவாளா போய் பேசினாள். ஏவாளா பேசினாள். ஏவாள் சும்மா இருந்தாள். ஆதாம் சும்மா இருந்தான். தாங்களும் தங்களுடைய பாடும் தங்களுடைய தோட்டத்திலே தேவனோடு உறவு கொண்டு அதிலே உள்ளவைகளை புசித்து நல்ல மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் தங்களோட பாட்டுக்கு வாழ்ந்து கொண்டே இருந்தார்கள். சிலர் சொல்லுவார்கள், அவிசுவாசிகள் சொல்லுவார்கள், நான் சும்மா சிவனே என்று சும்மா இருந்தேன், சும்மா இருந்த என்னை போய் இப்படி ஒரு பிரச்சனைக்குள்ளே கொண்டு போய் விட்டார்கள் என்று அவ்வாறு சொல்லுவார்கள். அவர்கள் சாதாரணமாய் சும்மா இருந்தார்கள். பாருங்கள், எப்போவுமே நாம் சாதாரணமாகவே இருப்போம். பாடசாலைக்கு போகின்றோமா? போகின்றோம்.
பாடசாலை போகின்றோம், எதற்கு? படிக்க போகின்றோம் என்று போகின்றோம், அது சரி. நாம் வேலைக்கு போகின்றோம் என்று போகின்றோம், அது சரி. நாம் சும்மா இருக்கணும். விளையாட்டுக்கு போகின்றோமா? விளையாட்டுக்கு போகின்றோம். நம்முடைய நோக்கம் எல்லாம் பாடசாலை, விளையாட்டு, வேலை, இல்லாவிட்டால் வேறு யாராவது சந்திக்கின்ற ஏதோ அலுவல்கள், காரியங்கள் எல்லாம் சாதாரணமாய் நாம் சும்மா இருந்து கொண்டிருக்கின்றோம். இச்சை தேடி வரும். அந்த சும்மா இருந்த அந்த ஆதாமுவாளை தேடி வந்தது, சர்ப்பம் தேடி வந்துதான் சொன்னது, இதை பார். இன்றைக்கு நல்லா சும்மா சாதாரணமாக இருக்கிற பிள்ளைகளிடத்திலே, வாலிபர்களிடத்திலே ஒரு பெண் வந்து, நான் உங்களை விரும்புகின்றேன், இல்லாவிட்டால் ஒரு ஆண் வந்து, நான் உங்களை விரும்புகின்றேன், உங்களுக்கு விருப்பமா? பாருங்கள், நாம் சாதாரணமாய் நாம் சும்மா நன்றாகவே இருந்து கொண்டிருக்கின்றோம். அதை குறித்த சிந்தனை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வேலை, நம்முடைய படிப்பு, நம்முடைய அன்றாட காரியம், அதென்று நாம் நம்முடைய காரியங்களை கொண்டு வைக்க நிற்கும் பொழுது இச்சை தேடி வருகின்றது. பாலியத்துக்குரிய இச்சையை பிசாசு தேடித்தான் கொண்டு வருகின்றான். சம்பந்தமில்லாத ஒரு மனுஷன் நம்மளோடு ஒரு உறவை, ஒரு தொடர்பை வைப்பதற்கு பிசாசு கொண்டு வருகின்றான். சூழ்நிலை கொண்டு வந்ததல்ல, பிசாசு தான் கொண்டு வருகின்றான். அது ஆதியாமத்திலே அந்த சம்பவத்தை பார்க்கின்றோம். பாலியத்துக்குரிய இச்சைக்குள்ளே கொண்டு போவதற்கு அந்த பிசாசு வந்து ஒரு ஆணையோ, ஒரு பெண்ணையோ, ஒரு கவர்ச்சியோ, ஒரு அவளுடைய வார்த்தையிலே எவ்வளவு இன்பம், அவளுடைய வார்த்தையிலே எவ்வளவு அன்பு இருக்கின்றது, இவருடைய வார்த்தையிலே எவ்வளவு நம்மை நேசிக்கிறார்கள், நம்மளே எவ்வளவு பட்சமாக இருக்கின்றார்கள், இவர்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறார்கள், இவர்கள் எவ்வளவு திறமையாக இருக்கிறார்கள், இவர்கள் எவ்வளவு புத்திசாலியாக இருக்கின்றார்கள், தேடி வருகின்றது. இவ்வாறு தேடி வரும் பொழுது இந்த ஏவாள் என்ன செய்கின்றாள்? அது பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நல்லதும் என்று அவள் பிற்பாடுதான் அந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளே போக ஆரம்பிக்கின்றாள். இப்படித்தான் இச்சை நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போகின்றது. ஆகையால் அவ்வாறு தேடி வருகின்ற அந்த மனுஷர்களை குறித்து நாம் என்ன செய்ய, எப்படி இருக்க வேண்டும்? அவர்கள்தான் கேட்டார்கள். சில பிள்ளைகள், ஏன் நீ இவ்வாறு இவர்களோடு உறவு வைத்தாய்? அவர்கள்தான் வந்து இவ்வாறு சொன்னார்கள், எங்களுடைய இந்த பாடசாலையிலே படிக்கின்ற பிள்ளைகள் தான் எனக்கு இவ்வாறு சொன்னார்கள் என்று. இந்த வாழ்க்கையிலே வாலிப பிராயத்தில் இருப்பவர்களே, வாலிப பிராயத்திலிருந்து வளர்ந்து வரக்கூடிய சிறுவர்கள், அந்த 13 வயதோ 12 வயதோ 14 வயது 15 வயதோ அந்த வாலிப பிராயத்திலே வரும்பொழுது நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அடுத்த மனுஷன் தேடி வந்து உங்களை தேடி வருவான். இது வரும்பொழுது நீங்கள் என்ன நினைக்க வேண்டும்? ஏதேனிலே இதுதான் நடந்தது. அவருடைய சமூகத்தை விட்டு துரத்தப்பட்டது, குடும்பத்தை விட்டு நாம் அங்கே துரத்தப்படுவது, குடும்ப வாழ்க்கையிலிருந்து நிம்மதி இழப்பது, பெற்றோரிடத்திலிருந்து நிம்மதி இழப்பது, சமாதானத்தை இழப்பது, அன்பை இழப்பது. எது? பாலியச்சை. அந்த பாலியச்சையை உங்களுக்குள்ள உருவாக்குவதற்கு சாத்தான் ஒரு மனுஷனுக்கூடாக, சர்ப்பத்துக்கூடாக, அன்றைக்கு ஏதேனும் வந்ததை போல ஒரு மனுஷனுக்கூடாக இன்பமாய், அன்பாய், நேசமாய், நல்ல பட்சமாய் பேசுவதை போல அவன் வருகின்றான். நீங்கள் என்ன செய்துவிடக்கூடாது? இந்த விருட்சம் இது புசிப்புக்கு நல்லது, இவரை நாம் காதலித்தால், இவரை நாம் திருமணம் செய்தால் நல்லது என்று அந்த எண்ணத்தை சாத்தான் உங்களுக்குள்ளே கொண்டு வந்து பழத்தை நீங்கள் பறிக்க, புசிக்க ஆரம்பிக்கின்ற வாழ்விலே எவ்வளவு வேதனைகளையும் துன்பங்களையும் அவர்கள் அனுபவித்தார்கள். இந்த பாலியச்சை குறித்து நாம் எல்லோரும் கவனமாய், வயது முதிர்ந்தவர்களாயிருக்கலாம், திருமணமான சௌரசூழலாக இருக்கலாம், இளம் குடும்பங்களாக இருக்கலாம், வாலிப பிராயத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், சிறு பிராயத்திலிருந்து வாலிப பிராயத்திலே வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளாக யாராக இருக்கலாம், இந்த பாலியம் என்கின்ற அந்த உணர்வை எந்த சூழ்நிலைகள் எங்கெங்கெல்லாம் நமக்கு கொடுப்பதற்கு எந்த மனிதனுக்கூடாக வந்தால் அதை உடனே வெறுத்து விடுங்கள். அதோடு பேச்சு வைக்காதீர்கள். அதுதான் பாலியச்சையை கொண்டு வரும். அவர்களை திரும்ப பார்க்காதீர்கள், அவர்கள் இருக்கிற இடத்திலே நிற்காதீர்கள், அவர்களுடைய சூழ்நிலைகளுக்குள்ளே உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாதீர்கள்.
அந்த காட்சியை திரும்ப திரும்ப பார்த்து கொண்டிருக்காதீர்கள், கடந்து போங்கள். அந்த மனுஷரை விட்டு விலகி போங்கள். இது உங்களை ஒரு சோதனைக்குட்படுத்துகின்றது என்பது உங்களுக்கு தெரிந்தால் அப்படிப்பட்ட வாழ்விலே, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே உங்களை கண்களை விட்டு கொடுக்காதீர்கள், உங்களுடைய நடவடிக்கைகளை விட்டு கொடுக்காதீர்கள், அங்கே உட்கார்ந்து இருக்காதீர்கள், அந்த எதிர்ப்பாளரோடு நீண்ட நேரம் பேசி கொண்டிருக்காதீர்கள், தொலைபேசியிலே பேசாதீர்கள். இது எல்லாம் உங்களை தேடி வந்து உங்களை பாவத்துக்குள்ளே கொண்டு போகக்கூடிய காரியம். இப்படி இந்த கனமான பாத்திரமாக நாங்கள் மாற வேண்டுமா இருந்தால் இவைகளை விட்டு எங்களை சுத்திகரிக்க வேண்டும். நான் பாவம் செய்ய மாட்டேன், எனக்கு பாலிய இச்சை அந்த அளவுக்கு எல்லாம் இல்லை, அங்கே நான் கல்யாணம் முடித்து விட்டேன், நான் பேர பிள்ளைகளை கண்டு விட்டேன், எனக்கு பாலிய இச்சை இல்லை என்று யாராவது சொன்னால் நான் சொல்லுவேன், பொய் சொல்லுகிறார், நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள். அதை நிரூபிக்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை. ஏனென்றால் பாலிய இச்சையை ஒருவன் பாலியத்துக்குரிய காரியங்களை விட்டு அவன் விலகி ஓடாமல் அதை ஜெயித்து விட்டான் என்று சொன்னால் அவனை நம்பவே மாட்டேன். அவனுக்குள்ளே இச்சை இருக்கின்றது, அதை வெளியே காட்டவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பாலிய இச்சையை ஜெயிக்கின்ற மனுஷனுக்கு, போராடுகிற மனுஷனுக்கு ஒரு அடையாளம் தெரியுமா? நீங்கள் பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு நீங்கள் விலக்கி உங்களை பாதுகாத்து கொண்டு சுத்த இருதயமுடைய சகோதர சகோதரிகளாய் விசுவாசத்தையும் அன்பையும் நீதியும் சமாதானத்தையும் உடையவர்களோடு சேர்ந்து வாழுகின்ற அந்த வாழ்விலே வாழுகின்ற ஒரு பயம் கொண்ட சகோதர சகோதரிகளாய் இருந்தால் அவர்களுக்குரிய அடையாளம் என்ன தெரியுமா? நான் சொல்லுகின்றேன், எந்த சகோதரி எந்த சகோதரனோ எதிர்ப்பாளரை நிமிர்ந்து நின்று அவருடைய முகத்தை அதிக நேரம் பார்த்து கொண்டே ஒருவன் பேசுகிறான் என்றால், நீங்கள் திருமணமானவர்களாகவும் இருக்கலாம், வாலிப பிராயத்தில் இருக்கிறவர்களாகவும் இருக்கலாம், ஒரு எதிர்ப்பாளரை அவருடைய முகத்தை தொடர்ச்சியாய் அப்படியே அவருடைய முகத்தை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீர்களா இருந்தால் நீங்கள் பாலிய இச்சைக்கு உரிய பாவம் உங்களுடைய இருதயத்திலே இருக்கின்றது. அதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பயந்து வாழுகிறவன் என்ன செய்வான்? அவன் எதிர்ப்பாளருடைய முகத்தை நிமிர்ந்து நின்று தொடர்ச்சியாய் அவன் அதிக நேரம் பார்க்க மாட்டான். அவன் பேசிக்கொண்டிருந்தாலும் அவனுடைய தலைகள் கீழே குனிந்திருக்கும், அவனுடைய கண்கள் வேறு திசையை எங்கேயாவது நோக்கி பார்த்து கொண்டிருக்கும். இடையிலே ஒரு தடவை அவன் முகத்தை பார்ப்பான், இல்லாவிட்டால் அங்கால திரும்புவான், இங்கால திரும்புவான், பேசிக்கொண்டே இருப்பான். நீங்கள் அப்படியே நிமிர்ந்து நின்று கொண்டே அந்த எதிர்ப்பாளரோடு நீங்கள் தைரியமாய் பேசுகிறீர்களே, நான் சொல்லுகின்றேன், அது பாலியத்துக்குரிய காரியம். அது நிச்சயமாய் அந்த இச்சைக்குள்ளே உங்களை கொண்டு போய்விடும். எந்த எதிர்ப்பாளரையும் தொடர்ச்சி பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த வாழ்வுதான் பாலியத்துக்குரிய காரியம். அந்த காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அதை ஜெயிக்கக்கூடிய காரியங்களாய் அவன் அப்படிப்பட்ட ஒரு பயமுள்ளவன். அந்த பாலியத்துக்குரிய காரியங்களிலே பயமுள்ள சகோதர சகோதரிகள் அவர்கள் எப்போதும் அந்த நேருக்கு நேரே அப்படியே பார்த்து கொண்டிருப்பதை தவிர்ப்பார்கள். நீங்கள் கவனித்து பாருங்கள், உங்களுடைய மனைவி இதற்காக நீங்கள் போய் என்னுடைய மனைவி எதிர்ப்பாளரோடு முகத்துக்கு முகம் அப்படியே நின்று பேசிக்கொண்டே நிற்கின்றாளா? இவளுக்குள்ளே பாலியத்துக்குரிய காரியம் இருக்கின்றது. என்னுடைய கணவன் இந்த எதிர்ப்பாளரோடு முகத்துக்கு முகம் அப்படியே நேரே பார்த்து கொண்டே பேசிக்கொண்டே இருக்கின்றாரே என்று இப்படி அடுத்தவர்களை பார்க்காதீர்கள். நாம் கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற வேண்டும். நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆகையால் அதை நாம் முதலாவது செய்யாமல் இருக்க வேண்டும். அவ்வாறு நாம் செய்யாமல் எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாய் நாம் மாறுகின்ற அந்த வாழ்வுதான் பிரதானம். இந்த பாலிய இச்சையின் ஆவி, பாலியத்துக்குரிய காரியம் சபையில் இருக்கக்கூடாது. சபையிலே சகோதரர்கள் சகோதரிகள் சில சந்தர்ப்பங்களிலே நான் பார்த்திருக்கின்றேன், சிலரை பார்த்து கொண்டே இருப்பார்கள், சகோதரிகளை சிலர் அங்கே பார்த்து கொண்டே இருப்பார்கள். ஏன் பார்க்கின்றீர்கள்? சாதாரணமாய் பார்க்கின்றீர்கள், நீங்கள் பாவம் செய்து பார்க்கிறீர்கள் என்று சொல்லவில்லை.
பாலியத்துக்குரிய காரியம். அதை ஏன் பார்க்க வேண்டும்? உங்களுடைய மனைவியை பார்த்து கொண்டே இருங்கள், உங்களுடைய கணவனை பார்த்து கொண்டே இருங்கள். இன்னொரு எதிர்பாலாரை ஏன் அதிகமாய் பார்க்க வேண்டும் என்று உங்களுடைய பார்வை ஏன் அதிகமாய் தூண்டப்படுகின்றது? பாலியம் இருக்கின்றது. மனைவியை அன்பு கூறுங்கள், கணவனை அன்பு கூறுங்கள். யார் அன்பு கூறுவார்கள்? எப்போ பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீங்கள் விலகி ஓடுகிறீர்களோ அப்பொழுதுதான் உண்மையான அன்பு மனைவியினிடத்தில் இருக்கும், உண்மையான அன்பு கணவனிடத்திலே இருக்கும். அந்த குடும்பம்தான் அன்பு, சமாதானம், விசுவாசம் நிறைந்த வாழ்விலே கட்டியெழுப்பப்படுவார்கள், பாதுகாக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட பெற்றோர்கள் நல்ல கனத்துக்குரிய பாத்திரமாய் அந்த எஜமான் எடுத்து அந்த அவருடைய பிள்ளைகளுக்கு அப்படியே உபயோகப்படுத்தி காட்டுவார். பார், உன்னுடைய அம்மாவை பார், உன்னுடைய அப்பாவை பார், எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி இருந்தார்கள், இப்போதும் அப்படி இருக்கிறார்கள் பார். நாம் நமக்குள் பாலிய இச்சை இல்லை என்று பெற்றோர்கள் நினைத்து கொண்டு சாதாரணமாக எதிர்பாளரோடு நீங்கள் கதைத்து பழகி புழங்கி பேசுகிற காரியத்தை எல்லாம் உங்களுடைய பிள்ளைகள் பார்ப்பார். அவர்களுக்கு மாதிரி இருக்காது. நீங்கள் ஒருவேளை பாவம் செய்யாமல் இருக்கலாம், மாதிரி இருக்காது. சர்வசாதாரணமாய் நீங்கள் எப்படி எதிர்பாளரோடு பேசிக்கொண்டிருக்கிறீர்களோ அதை அது பார்த்துவிட்டு அது பாடசாலையிலே போய் அந்த எதிர்பாளரோடு சாதாரணமாய் பேசும், சாதாரணமாய் பழகும். ஆனால் நீங்கள் ஏதோ வளர்ந்தவர்களாக இருக்கிறபடியினாலே சில வரையறைகளை வைத்திருப்பது பிள்ளைக்கு தெரியுமா? தெரியாது. கவனம். நம்மை பார்க்கின்ற பிள்ளைகள் நம்மிடத்திலே தான் கற்றுக்கொள்ளுவார்கள். அவர்கள் அதே மாதிரி சர்வசாதாரணமாய் அடுத்தவிடத்திலே பேசி பழகும் பொழுது அவர்களுக்குள்ளே இச்சை காதலை கொடுக்கின்றது, பாவத்தை கொடுக்கின்றது. கவனம். பாலியத்துக்குரிய பாவம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது தீமையை கொண்டு வரும். வாலிப பிராயத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும், வளர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் எந்த எதிர்பாளரோடும் பாடசாலையிலேயோ நீங்கள் விளையாடுற இடங்களிலேயோ, எல்லோரும் இங்கே என்னை பாருங்கள், உங்களுடைய பாடசாலையிலேயோ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் செய்கின்ற இடங்களிலேயோ நீங்கள் வேலை புரிகின்ற இந்த இடங்களிலேயோ எந்த எதிர்பாளரோடும் அதிகமாக பேசுவது, அது சபை விசுவாசிகளாய் கூட இருக்கலாம், அதிகமாக நீங்கள் பேசுவதோ அவருடைய முகத்தை பார்த்து கொண்டு பேசுவதோ இல்லாவிட்டால் அவர்களோடு ஒரு அங்கே சம்பாஷணைகளை ஒரு பழக்க வழக்கங்களை உருவாக்குகின்ற காரியங்களை எல்லாம் ஆரம்பத்திலேயே அதை தகர்த்திட வேண்டும். உங்களை தேடி வரும், யாரோ ஒருவர் தேடி வருவார்கள், வந்து உங்களை இந்த பாவத்துக்குள்ளே கொண்டு போவதற்கு உங்களை தூண்டும்படிக்கு வருவார்கள். அதுதான் பாலியத்துக்குரிய பாவத்தை கொண்டு வருகிறோம். அந்த உறவை நீங்கள் அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் அதை கட் பண்ண வேண்டும். அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பு உங்களுக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட நண்பர்களோடு நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல ஒழுக்கமுள்ள நண்பர்களை சேர்த்து கொள்ளுங்கள். கூடவே இருந்து குளிபறிக்கின்றவர்களைப் போல கூடவே இருந்து கொண்டே அங்கே அடுத்தவர்களுடைய பாவத்தை செய்யும்படிக்கு தூது நிற்கக்கூடியவர்கள் கூட இருப்பார்கள். அவர்களுடைய காதல் கடிதம் கொடுத்தாராம், இவர் கொண்டு வந்து அவருக்கு கொடுத்தாராம். யார் கொடுத்தார்? கூடவே இருக்கின்ற நண்பர், கூடவே இருக்கின்ற நண்பிகள் எல்லாம். அந்த நண்பர்களை கூட கவனம். நீங்கள் சேர்த்து கொள்ளுகிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு கூட பாலியத்துக்குரிய பாவத்துக்கு காரணம் கத்தாவாய் இருக்கிறார்களா என்பதை பார்த்து அதையும் விட்டு விலகி ஓடு. அந்த இடத்துக்குள்ளே இருக்காதே, அந்த மனுஷனோடு நிற்காதே. அப்படி வாழ்ந்து பொழுதுதான் இந்த பாவத்திலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்பட முடியும். வாலிப பிராயத்திலே நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வளர்ந்து வர முடியும். ஒவ்வொரு சகோதர சோரிகள், திருமணமான சகோதர சோரிகள், இந்த பாவத்தை எதிர்த்து நில்லுங்கள். நீங்கள் திருமணமாகி எத்தனை வயது இருந்தாலும் பரவாயில்லை, பாலியத்துக்குரிய என்கின்ற வாழ்வு எப்போவுமே உங்களை சோதிக்கும். சுத்த இருதயம் உங்களுக்குள்ளே வேண்டும் என்று அந்த சுத்த இருதயத்துக்காக தேவனிடத்திலே போராடுங்கள், அவரிடத்திலே கெஞ்சுங்கள். சிந்தையிலே கூட பாலியத்துக்குரிய எண்ணங்கள் சிந்தையிலே கூட வரக்கூடாது. எந்த ஒரு பெண்ணையோ எந்த ஒரு ஆணையோ அடிக்கடி சிந்தித்து கொண்டே இருக்கின்ற வாழ்வு வரக்கூடாது.
உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி, ஒருவர் மட்டுமே உங்களுடைய சிந்தையிலே எப்போதும் இருக்க வேண்டும். எந்த எதிர்ப்பாளரோடு பேசினாலும் அவர்கள்தான் உங்களுடைய சிந்தையிலே இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான அன்பு. பாலியச்சை ஜெயிப்பவனிடத்தில்தான் உண்மையான அன்பு குடும்பத்திலே வர முடியும். இந்த வாழ்க்கையை நாம் கவனமாய், இந்த காலத்திலே இது நமக்கு மிக பிரதானம். ஏனென்றால் குடும்பங்கள் சீரழிவதற்கு காரணமே பாலியச்சைதான். பிள்ளைகள் சீரழிவதற்கு காரணமே பாலியச்சைதான். இந்த வாழ்வை நாம் மிக கவனமாக கையாண்டு கனத்துக்குரிய பாத்திரமாய், எஜமான் உபயோகப்படுத்தக்கூடிய பாத்திரமாக சபையிலே நாம் வாழ்ந்து பாதுகாக்கப்பட்டு நம்முடைய குடும்பத்திற்கும் நல்ல உபயோகப்படக்கூடிய பாத்திரங்களாக, கனமுள்ள சகோதர சகோதரிகளாக வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமேன். தேவன் சபை எடுத்த வார்த்தைக்காய் தேவனை சோதரிக்கின்றேன். தேவன் வெளிப்படையும்படியாய், தேவனுடைய அந்த அஸ்திவாரம் உறுதியாக இருக்கும்படியாய் தேவன் சபையிலே உரிய வார்த்தைகளை தந்து பேசினான தேவனை இன்னும் அதிகமாக சோதரிக்கின்றேன். ஒவ்வொரு காரியங்களை குறித்தும் தேவன் விழிப்புள்ள ஜீவத்தை இந்த காலவெளியிலே பேசினார். எவ்வாறான வாழ்க்கையில் எவ்வாறு நடந்தால் இந்த காரியங்களை ஏற்க முடியும் என்றான ஒரு படிப்பினையை தேவன் இந்த காலவெளியில் பேசின தேவனை இன்னும் அதிகமாக சோதரிக்கின்றேன். எவ்வாறான ஒரு பலசாலியாக இருந்தாலும், எவ்வாறான ஒரு பரிசுத்தவானாக இருந்தாலும், தேவன் சொன்னான இந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவன் எப்பொழுதெல்லாம் மீறுகிறானோ அப்பொழுது அது எவ்வளோ ஒரு பெரிய ஆளாக இருந்தாலும் அது பாலியத்துக்குரிய இச்சையில் அது விழுந்து விடுவான் என்பது எந்த விதமான ஒரு மாற்று கருத்து இல்லை என்பதை தான் தேவன் இந்த காலவெளியில் என்னையும் உணர்வுடையும்படி பேசினார். தேவன் பேசினால் அந்த ஒவ்வொரு வார்த்தைகளின் நிமித்தம் நான் எப்பொழுதெல்லாம் அதை நான் கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறேனோ அப்பொழுதே மட்டுமே நான் அதை ஜெயங்கொள்ளக்கூடிய வாழ்க்கை. உலகப்பிரமான காரியங்களில் நாம் ஒரு காரியத்தில் முன்னேற வேண்டுமென்றாலும், தொழிற்காரியமான காரியங்களில் முன்னேற வேண்டுமென்றாலும் சரி, படிப்பு காரியங்கள் முன்னேற வேண்டுமென்றாலும் சரி, ஒரு பிரயாசம் அது காணப்பட வேண்டும். அந்த பிரயாசம் அது இடையிலே நிறுத்திவிடப்படுமா இருந்தால் அது எந்த காரியங்களிலும் அது முன்னேற முடியாது. படிப்பாக இருந்தாலும் சரி, தொழிற்காரியமாக இருந்தாலும் சரி, எந்த விதமாக குடும்ப காரியங்களாக இருந்தாலும் சரி, அது பிரயாசமானது அது தொடர்ந்து அது நிலத்தில் அது உற்சாகமாக அது நிலைத்திருந்து அதை நான் தொடர்ந்து ஒரு பிரயாசத்தில் நான் ஈடுபடுவேனாக இருந்தால் மட்டுமே அதுக்குரிய பலனை நான் அனுபவிக்க முடியும். அதே போல் தான் இந்த காரியங்களில் நான் ஒரு காரியங்கள் தான் ஃபோனில் தான் பேசவில்லை, அதில் நான் நேரில் தான் காணவில்லை என்று சொல்லி நான் ஒரு காரியங்கள் மட்டுமே நான் பிரயாசப்படுவேனாக இருந்தால் ஆனால் பிற்பாடு வரக்கூடிய அந்த தேவன் சொன்னால் ஒவ்வொரு மற்ற காரியங்களில் நான் அது விழுந்து போய் அந்த பாவத்தை செய்யக்கூடிய அந்த வாழ்க்கையில் தான் உண்டு பண்ண முடியும். எந்த காரியங்களில் நான் அடிக்கடி அதை பிரயாசப்பட்டு தேவனிடத்தில் அதை கேட்டு ஜெயங்கொள்ளக்கூடிய வாழ்க்கையில் நான் அதை நிலைத்திருக்க முடியுமோ அப்பொழுதே அந்த தேவன் அந்த பிரயாசத்துக்குரிய பலனை தருவான் என்றான். நான் இந்த தேவனில் இந்த காலவெளியில் தேவன் எனக்கும் உணர்வடையும்படி அந்த நடக்க வேண்டிய வழிகளை தேவன் ஒரு பாடமாக அது படிப்பினையாக தேவன் தந்த தேவனை இன்னும் அதிகமாக சோதரிக்கின்றேன். நான் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த ஜாக்கிரதை உள்ளவனாய் தேவன் தந்தான சபையிலே அந்த அஸ்திவாரம் அது நிலைத்திருக்கத்தக்கான அந்த வாழ்க்கையிலே வரும் நாட்களிலே தேவன் கூறினது போல ஒவ்வொரு காரியங்களையும் என்னுடைய இதயமாய் அந்த பலகையில் எழுதி கொண்டு வாழத்தக்கான அந்த வாழ்க்கையிலே அந்த உற்சாகமுள்ள அந்த ஜீவியத்திலே ஜாக்கிரதை உள்ள அந்த விழிப்புள்ளான அந்த காரியங்களிலே தேவன் என்னையும் நடத்தி அவருடைய பலனை தந்து என்னையும் தாங்குவான்னு அறிக்கை செய்கிறாங்க. ஆவியானவர் சபையிலே காட்டின மிகப்பெரிய அக்கறைக்காக நான் தேவனை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். திமோத்தி சொன்னது போல அன்றையும் பாலியத்தின் நிச்சயம் பாலியத்துக்குரியங்கிறான அந்த ரெண்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசம். அங்கே பாலியம் என்றால் அது விழுந்த பிறகு வருவது, பாலியத்துக்குரிய என்று சொன்னால் அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கும் முன்னே, அந்த சந்தர்ப்பம் உருவாகும் முன்னே அதை விட்டு விலகுவது என்பதை அங்கே ஆவியானவர் சபையிலே மிக தெளிவாய் அதை வெளிப்படுத்தினார். இதை என்னுடைய இருதயம் ஏற்றுக்கொள்வதற்கு அதை எப்படியா அது எண்ணுகிறது. உண்மை எப்பொழுதும் அது கசப்பானது தான். அந்த கசப்பை நான் ஏற்றுக்கொள்வதற்கு நான் விட்டுவிடுவேன் என்றால் அங்கே எனக்குள்ளே அங்கே சுகருங்கிற வியாதி அதிகரித்து என்னை ஒரு மரணத்துக்கு என்னை கொண்டு போய் சேர்த்துவிடும். அதே போல் இந்த பாலியத்தினுடைய சுகருங்கிற அந்த ஆவி
எனக்குள்ளே வராதபடிக்கு நான் மிகவும் கவனமாக இருந்து அதை முன்பாகவே அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தும் முன்னமே நான் அதை விட்டு விலகவே நான் விரும்புகிறேன். கடந்த நாட்களில் அப்படி ஒரு பகுதிகளை ஆண்டவர் எனக்குள்ளே நடப்பித்தார். ஆனாலும் இன்னும் நான் குறைவுலாம் இருக்கிறேன் என்பதை சகோதரர் பேசினது போல நான் ஒரு பெண்ணை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தாலே அது என்னை கொஞ்ச நாள் கழித்து அதை பாலியத்துக்குள் என்னை தூண்டிவிடும் என்பதை அவர் எச்சரித்தார். நான் அதிகமாக தேவனுடைய அன்பை நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை எனக்கு மிகவும் அதிக உற்சாகத்தை எனக்கு தந்திருக்கிறது. மறுபடியும் நான் தேவனுடைய அன்புக்குள் ஓடத்தக்க ஒரு விசுவாசத்தை எனக்கு அதிகமாக தந்திருக்கிறது அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள உனக்கு உதவிஸ்வரகம். நாம் சோத்திரம். தேவன் சபையில் பேசிய வார்த்தை என்னுடைய இதயத்திலும் ஒரு வெளிச்சத்தையும் ஒரு விழிப்புள்ள ஒரு ஜீவியத்தையும் இங்கே கொடுத்தது. அந்த தேவனை அதிகமாக இங்கே சோத்தரிக்கிறேன். இங்கே ஒழுங்கும் கிரயமும் அது எனக்குள்ளாக அது எப்படி அது வளர வேண்டும். இங்கே நான் எப்பேற்பட்ட ஒரு மட்பாண்டமாய் நான் இருக்கிறேன், எப்பேற்பட்ட ஒரு பாத்திரமாய் நான் இங்கே இருக்கிறேன். இங்கே நான் என்னுடைய குடும்பத்துக்கோ என்னுடைய பிள்ளைகளுக்கோ சபைக்கோ ஒரு முன்மாதிரியான ஒரு பாத்திரமாய், அது கனமுள்ள ஒரு பாத்திரமாய் நான் அங்கே இருக்கும்போது மட்டுமே இங்கே எனக்கு பின்னாக வரக்கூடியான சந்ததி பிள்ளைகள் அந்த கனமான அந்த பாத்திரத்தை நோக்கி பார்க்கும்போது இங்கே அவர்களுக்குள்ளாக ஒரு ஒழுங்கு கிரயம் அது அங்கே வெளிப்பட முடியும். நான் அங்கே கனவீனப்படுவேனாக இருந்தால் அங்கே அவர்களும் இங்கே கனவீனப்படக்கூடிய ஒரு சுபாவத்திலே இங்கே செல்லக்கூடியான அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை. இங்கே நான் எப்படி என்னை நான் சோதித்து பார்த்து நான் கனமாக இங்கே பிதாவுக்கு முன்பாக இங்கே என்னுடைய இருதயம் அது கனமாக இங்கே இருக்க வேண்டும். அதை நான் இங்கே முதலாவது சோதித்து பார்க்க வேண்டும். நான் மற்றவர்களுக்கு இடரலாய், என்னுடைய பிள்ளைகளுக்கோ சந்ததிகளுக்கோ சபைக்கோ இடரலாய் நான் எதை செய்தாலும் அது கனவீனமாய், அது அவர்களுக்கும் அது கனவீனமாய் அதை இங்கே சென்று விட முடியும். நான் என்னை நானே சோதித்து பார்க்க வேண்டும். என்னுடைய இருதயம் எப்பொழுதும் அதை இங்கே சுத்தமாக இங்கே இருக்க வேண்டும். அங்கே இருதயத்தை நான் முதலாவது சோதித்து பார்க்க வேண்டும். இருதயத்திலே அழுக்குகள், கந்தைகள், இருதயத்தை நொறுக்கக்கூடியான காரியங்கள் எனக்குள்ளாக என் சுபாவத்தை மீறி அதை அங்கே எழும்போது அது ஒழுங்கு கிரயம் மற்ற காரியமாக இங்கே சென்றுவிட முடியும். இங்கே எல்லாவற்றையும் நான் சோதித்தறிந்து அதை நலமானதை நான் பிடித்து வாழக்கூடியான அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழும்போது மட்டுமே என்னை பார்த்து வாழக்கூடியான என்னுடைய சிறு பிள்ளைகளோ சந்ததிகளோ அவைகளை நோக்கி பார்க்கும்போது எல்லா விதத்திலும் இங்கே நான் எப்படி வாழுகிறேன் என்பதை அனுதினம் நோக்கி பார்க்கக்கூடியான என்னுடைய பிள்ளை இங்கே அதை பார்த்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழுவதற்கு ஏதுவாக முதலாவது படியை நான் இங்கே உண்டு பண்ணிவிட வேண்டும். நான் அதிலே தாறுமாறாகவோ சறுக்கி விடவோ ஒருபோதும் கூடாதவனாய் தேவனுக்கு முன்பாக எல்லாவற்றிலும் இச்சையடக்கம் உள்ளவனும் பொறுமை உள்ளவனும் இங்கே எல்லாவற்றிலும் ஒழுக்கமுள்ளவனுமாய் வாழக்கூடிய கனமுள்ள ஒரு பாத்திரமுள்ள மனுஷனாக இங்கே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வருகிற நாட்களில் தேவரனை தருவார். தேவசமத்தில் அறிக்கை செய்கிறேன். கர்த்தருடைய வசனம் இப்படிதான். ஆண்டவர் காலை வேளையிலே பேசிய வார்த்தை அதிகமாக என்னை உற்சாகப்படுத்தியது. தேவன் சபை மீது அக்கறை கொண்டு சமயத்துக்கேற்ற வார்த்தை இங்கே கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு என்னையும் இங்கே எச்சரிக்கிறாருங்கிறதைத்தான் நான் அங்கே உணர்ந்து கொள்கிறேன். இன்றைக்கு சபையாகிய இந்த ஒலிவ மரத்திலே காட்டாத்தி மரமாகிய என்னை இங்கே ஒட்ட வைத்திருக்கிறாரே, அது மிகவும் வெளியேறப்பெற்ற ஒன்றுங்கிறதை இந்த வேளையிலே நான் உணர்ந்து கொள்கிறேன். இன்றைக்கு கனவீனமான பாத்திரமாக அல்லாமல் தேவன் விரும்பக்கூடிய கனமான பாத்திரமாக இருக்கும்படிக்கு இன்றைக்கு பேசப்பட்ட வார்த்தைகளை அங்கே எனக்குள்ளே எடுத்தவனாய் அந்த வார்த்தைகளின் நிமித்தம் என்னை சரி செய்யும்படியாய் இன்றைக்கு என்னால் நான் செய்வேன் என்று இங்கே சொல்வதற்கு நான் திராணியற்றவனாய் இருக்கிறதே இந்த வேளையிலே நான் உணர்கிறேன். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவரை நடத்துவாருங்கிற நம்பிக்கையை இந்த வேளையிலே நான் கொண்டிருக்கிறேன். ஒரு நாட்களிலே தேவன் அப்பேற்பட்ட ஒரு நிலைக்குள்ளே நடத்துவார்னு நான் நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள தேவன் தான் உதவிசாரா. ஆவியானவரும் காலைகளிலுமாய் பேசின வார்த்தைக்கு அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். கனமுள்ள பாத்திரம் கனவீன பாத்திரத்தை குறித்தும் பேசும்போது என்னுடைய காரியங்கள் தேவன் என்னை உபயோகிக்கக்கூடிய பாத்திரம் எந்த கனமுள்ள பாத்திரமாக இருக்கிறது என்பதை ஆராய்ந்து அறியும்படி காலை வேளையிலுமாய் இடைப்பட்டார். தேவனுக்காய் நன்றி செலுத்துகிறேன். எப்போதெல்லாம் தேவன் என்னை அவர் அன்பாக இருந்து அவருடைய நாள்தோறும் அவருடைய காரியங்களை வெளிப்படுத்தி இன்னும் ஒவ்வொரு காரியங்களாய் தெளிவடையும்படியும்
அதிலிருந்து தேறும்படியும் அதிலிருந்து மறுவாழ்வு அடையும்படியும் ஆண்டவர் எச்சரிப்புக்குள்ளாக நடத்தி செல்கிறார் என்பதை நான் அதை உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆவியானவர் அப்படியாய் பேசினார். எப்போதெல்லாம் நான் தேவனுக்கு முன்பாய் என்னுடைய கனமுள்ள பாத்திரம், தேவன் எப்போதுமே அவர் எந்த நேரத்திலும் அவர் உபயோகிக்கக்கூடிய நேரங்களை பாத்திரமாய் அது தயார் நிலையில் உள்ளதா என்பதை எப்போதுமே அதை வைத்திருந்து தேவனுக்கு முன்பாய் தாழ்ந்திருந்து என்னுடைய ஜீவியத்தை முழுவதும் தேவனுக்கு முன்பாய் ஒப்பு கொடுத்து வாழத்தக்கதாகவே ஆவியானவர் நடத்துகிறார் என்பதைத்தான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய வாலிபத்துக்குரிய இச்சையானது அந்த காரியம் நான் என்னுடைய காரியங்கள் நான் தேவன் காலையில் எழும்பும் போதெல்லாம் அதிகமாக தேவனிடத்தில் கேட்பதெல்லாம், ஆண்டவரே, என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய செயல்கள், என் பார்வைகள், என் நினைவுகள் எல்லாம் உங்களுக்குரியதாக இருக்கட்டுக்கும். எந்த சூழ்நிலையிலும் ஒருபோதுமே நான் உங்களுக்கு தூரமாய் போய்விடக்கூடாது என்பதை நான் விடிய காலையில் எழும்போதும் அதை நான் ஜெபத்திலே நான் அதை வைப்பது உண்டு. அது ஒரு பொல்லாத அதை நான் என்னுடைய காரியங்களை நான் சின்ன காரியங்களே அது சரி செய்யவில்லைன்னு சொன்னால் அது ஒரு கேன்சரை போல் அது இருந்து அது ஊடுருவி நாளடைவிலே அது ஒரு மரணத்தை கொண்டு போய்விடும். அதனுடைய வாழ்க்கையில் நான் கண்டு கொண்டேன். அதனால் அது எச்சரிப்புக்குள்ளே நடந்து நான் எப்போதுமே தேவன் அந்த காலத்திலிருந்து அந்த நாளிலிருந்து இப்போ வரைக்கும் நான் அதை ஆண்டவரிடத்தில் விண்ணப்பித்து ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின்படி வாழ, என்னுடைய ஜெபத்தின்படி வாழ நான் எச்சரிப்பாக இருந்து ஆண்டவர் நடத்தி செல்கிறார். அந்த தயவுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் நான் தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தவமாக இருந்து எல்லா விதத்திலுமே நான் என்னுடைய நினைவுகள், சிந்தனைகள், பார்வைகள், நடக்கைகள் எல்லாம் தேவனுக்கு உண்மையாக இருந்து தேவனுக்கு உகந்தவனாக இருந்து இந்த பாலியத்துக்குரிய இச்சைகளிலிருந்தும் என்னுடைய பொல்லாத காரியங்களிலிருந்தும் நான் தேவனை அதிகமாய் விடுதலையாக்கி தேவனுக்குள்ளே இன்னும் நான் உணர்வடைந்து உண்மையாக வாழ ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார்னு சபையில் அறிக்கையிடுகிறேன். நான் கர்த்தருடைய பரிசுத்தம் மையப்படுதாக. இதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான் என்ற அந்த வார்த்தை கிட்ட பிரகாரம் தேவன் நாட்களிலே பேசிய வார்த்தைகள் அதிகமாய் உற்சாகப்படுத்தியது. இந்த சுத்தம் அந்த என்னுடைய இதயத்திலே அங்கே இல்லைன்னு சொன்னால் நான் அங்கே பரிசுத்தமுள்ள தேவனை அங்கே தரிசிக்க முடியாதுங்கிறான அந்த காரியங்கள். இந்த வார்த்தை அதிகமாய் என்னுடைய ஜீவ வாழ்க்கையிலும் அதிகமாக இங்கே பேலன்ஸ் செய்யக்கூடியான ஒரு காரியமாக இருந்தது. இங்கே சொல்லும்போது 10ஆம் வசனத்தில் அவைகளும் தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பது. நாட்களிலே இதனுடைய சமூகத்திலே இருக்கக்கூடியான என்னுடைய ஜீவியத்தின் வாழ்க்கையை உறுதிப்படுத்தப்படக்கூடியான அந்த நிலையிலே சுத்த மனச்சாட்சி, சுத்த இதயத்தோடு தேவனை தொழுதலக்கூடியான அந்த ஜீவிய வாழ்க்கையெல்லாம் இங்கே என்னுடைய இதயத்தை கரைப்படுத்தி வாழக்கூடியான அந்த ஆவியிலே நான் அங்கே வாழும்போது இந்த சுத்த மனச்சாட்சியோடு கர்த்தருடைய சமூகத்திலே நான் அங்கே தேவனை ஆராதிக்கவோ தொழுது கொள்ளவோ முடியாதுங்கான அந்த ஜீவியம் நாட்களில் தேவன் அதிகமாக என்னையும் அங்கே உற்சாகப்படுத்தினால் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாய் அப்பேற்பட்டான சுத்த மனச்சாட்சிகள் ஆவியவனாய் அங்கே கண்ணிலே தூய்மை, இதயத்திலே தூய்மைங்கிறான அந்த ஆவியுடைய அந்த சுத்த மனச்சாட்சிகள் இதயத்தோடு தேவனை தரிசிக்க முடியாத அந்த ஆவியை வரக்கூடிய காலங்களிலே அப்பேற்பட்டான ஜீவியத்தின் வாழ்க்கையை நடப்பிக்க பரிசுத்தாவின் விளந்து நடத்துவான்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் சகோதரன் தேவன் இந்த கால வேளையிலும் தேவன் என்னையும் என்னுடைய இதயத்தில் இருக்கிறான குறைகளை தேவன் இந்த கால வேளையிலும் அதை விட்டு மறந்திரும்படியான தேவன் இந்த சகோதரன் மூலமாய் பேசினதுக்காக அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய ஜீவியத்திலும் இந்த உலக இச்சைகள், உலக காரியங்கள் என்னுடைய இருதயத்திலே கடந்த காலங்களிலே என்னுடைய இருதயத்திலே இருந்தது குறித்து தேவன் இந்த கால வேளையிலும் பேசி அதை விட்டும்படியான ஜீவியத்தை தந்தார். அங்கே யோசேப்பு எவ்வளவு சோதனைகள், சூழ்நிலைகள், இச்சைகள் வரும்பொழுது அங்கே அந்த இச்சைகளை வெறுத்து தேவனை நோக்கி ஓடின பிரகாரம் அவர் தேவனால் உயர்த்தப்பட்டு தேவனுக்குள்ளே வாழ்ந்தார். நானும் இந்த பூமியில் இருக்கும் வரைக்கும் என்னுடைய ஜீவியத்திலே எப்பேற்பட்ட சூழ்நிலைகள், அங்கே இச்சிக்கப்படுகிற விழுகிற சோதனைகள் வரும்பொழுது அங்கே அந்த யோசேப்பை போலே அங்கே அதை வெறுக்கத்தக்கதான ஆவி என்னுடைய இருதயத்திலே தேவன் இனி வேறு நாட்களிலும் அப்பேற்பட்ட ஜீவியத்துக்குள்ளாக நடத்துவாராக. நானும் என்னுடைய தேவனை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் காலை வேளையிலே அவருடைய சமூகத்திலே கனமுள்ள மனுஷனாய் நிற்கிறேனா அல்லது கனவீனம் உள்ள ஒரு மனுஷனாய் நிற்கிறேனா என்றான காரியங்களை குறித்து என்னை நானே சோதித்து பார்க்கும்படிக்கு தேவன் காலை வேளையிலே என்னோடு இடைப்பட்டு பேசினார். தேவன் காலை வேளையிலே என்னோடு இடைப்பட்டு பேசின சூழ்நிலை மத்தியிலே என்னிடத்தில் இருந்தான குறைவுகள் எல்லாவற்றையும்
ஒவ்வொரு காரியமாய் தேவன் காண்பித்தார். என்னை நான் அங்கே நிதானித்து அறிந்தவனாய் தேவன் பேசியான ஒவ்வொரு காரியங்களிலும் உள்ளான அந்த உண்மை நிலையை என்னை நான் அங்கே அறிந்து கொண்டான காரியங்களை தேவன் காலை வேளையிலே காண்பித்தார். தேவன் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு பாலிய இச்சை குறித்தான அந்த காரியத்திலே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே உள்ளான ஒரு நிசப்தமான ஒரு உண்மை என்னவென்றால், அங்கே அந்த பாலியத்துக்குரிய அந்த இச்சையை முதலாவதாய் அங்கே அந்த இச்சைக்குள்ளாய் விழுந்து விடுகிறான். அந்த காரியம்தான் பாலிய இச்சைக்குள்ளாய் ஒரு மனுஷனை அங்கே கொண்டு சென்று விட முடியும் என்றான். அந்த காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் காலை வேளையிலே தேவன் பேசினான். அந்த வார்த்தையை போலவே இன்றைக்கு என்னுடைய ஜீவியத்திலும் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலே கனமுள்ள ஒரு மனுஷனாய் நிற்கத்தக்கதுக்கு ஏதுவாக இன்றைக்கு பாலியத்துக்குரியதான அந்த பாலிய இச்சையை என்னிடத்திலே தோற்றுவிக்கத்தக்கதுக்கு ஏதுவாக என்னிடத்திலே வெளிப்படக்கூடியான அந்த பாலியத்துக்குரிய அந்த இச்சைகளை என்னுடைய ஜீவியத்திலே நான் எந்தளவுக்கு நான் அதை கவனமாய் நோக்கி பார்க்குறான ஒரு மனுஷனாக நிற்கிறேன். அப்பேற்பட்டான அந்த வாழ்க்கையிலே தான் அவருடைய சமூகத்திலே அங்கே நான் கனமுள்ள ஒரு மனுஷனாய், கனமுள்ள ஒரு பாத்திரமாய் தேவனுடைய காரியங்களை செய்யத்தக்கதுக்கு ஏதுவான ஒரு மனுஷனாக நிற்க முடியும் என்றான காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். தேவனை நான் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். தேவன் கடந்த நாட்களிலே பேசினான். அந்த வார்த்தையை போல அந்த தகப்பன் அந்த தேவன் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்து எதாகிலும் செய்யக்கூடுமானால் செய்யும் என்றான். அந்த வார்த்தையை போல இன்றைக்கு என்னுடைய ஜீவியத்திலும் அந்த பாலிய இச்சையிலே நான் விடுதலையாக வேண்டும் என்றான். அந்த தேவனிடத்திலே கேட்கிறான். அந்த காரியமெல்லாம் அதை அந்த தகப்பன் கேட்டதை போல எதாகிலும் செய்யக்கூடுமானால் செய்யும் என்றான். அந்த காரியத்தை போன்றான ஒரு காரியமாகத்தான் இந்த பாலிய இச்சையிலே நான் விழுந்து விடுகிறான அந்த காரியங்களை தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறான கேட்கிறான காரியமாக இருந்துவிட முடியும். ஆனால் தேவன் காலைவேளையிலே காண்பித்தான காரியமெல்லாம் இன்றைக்கு பாலியத்துக்குரிய இச்சையிலே நான் விலகி ஓட வேண்டும் என்றான அந்த காரியம்தான் அங்கே முழுமையான ஒரு விசுவாசத்தை எங்கள் என்னிடத்திலே காண்பிக்க முடியும் என்றான காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் காலைவேளையிலே காண்பித்தார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். நானும் அப்பேற்பட்டான ஒரு ஜீவியத்திலே என்னை நானே பாதுகாத்து கொண்டு தேவனுடைய சமூகத்திலே ஒரு கனமுள்ள பாத்திரமாய் நிற்கத்தக்கதுக்கு ஏதுவான ஒரு தைரியமுள்ள ஒரு மனுஷன் நிற்க பரிசுத்த ஆவியானவர் வருகிற நாட்களும் என்னை நடத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். நான் எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு உபயோகமுள்ள ஜனங்களாய் கனத்துக்குரிய பாத்திரமாய் எங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலும் சபை வாழ்விலும் உடைய குடும்ப வாழ்விலும் ஆண்டவரே நாங்கள் கனத்துக்குரிய பாத்திரங்களாய் இருக்கும்படியாய் எல்லா கனவீனமான ஒவ்வொரு வாழ்க்கைகளையும் எங்களை விட்டு சுத்திகரித்து எங்களை பரிசுத்தமாக்கியருளும். எஜமானுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பாத்திரமாய் எங்கள் வாழ்விலும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தம் நீதி விளங்க கர்த்தர் உதவி செய்தருளும். எங்கள் கண்களில் எங்கள் சிந்தையில் எங்களுடைய வழிகளிலெல்லாம் பரிசுத்தம் விளங்க உதவி செய்தருளும். எங்களை ஆசீர்வதியும். நாங்களும் அநேருக்கு உபயோகப்படுத்த கர்த்தர் எங்களை பயன்படுத்தியருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே.